ஹாய், வெல்கம் டு மை சேனல். மிளகாய் பொடி செய்கிறது எப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மிளகாய் பொடி வந்துட்டு வெஜ்ஜு குழம்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நான்வெஜ்ஜு குழம்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஆப்பை பற்றி பார்ப்போம். அது என்னென்னா பைமோட் ஷாப்பிங் ஆப். பைமோட் ஷாப்பிங் ஆப்புன்றது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் மாதிரியே இதுவும் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்கள் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அப்படி பர்ச்சேஸ் பண்ணும்போது நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்லேயும் கிடைக்கும் நமக்கு. இந்த ஆப் வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நீங்களும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம். மிளகாய் பொடி செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 5 கேஜி மிளகாய் எடுத்திருக்கோம். 5 கேஜிக்கு 2 கேஜி வந்து தனியாக எடுத்திருக்கோம், அதாவது கொத்தமல்லி. அதுக்கு வந்துட்டு 1 கேஜி பருப்பு. அது என்னென்ன பருப்புன்னா உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அது ரெண்டும். அதோட ஒரு 100 கிராம் வெந்தயம் எடுத்திருக்கோம். அவ்வளோதான் பருப்பு வகை. அப்புறம் வந்துட்டு சீரகம், மிளகு எடுத்திருக்கோம். சீரகம் வந்து 1/2 கேஜி, 5 கேஜி மிளகாவுக்கு 1/2 கேஜி சீரகம். அப்புறம் வந்துட்டு 400 கிராம்ஸ் வந்து மிளகு எடுத்திருக்கோம். சீரகம் மிளகு பார்த்திங்களா 900 கிராம்ஸ் வந்து இருக்குது. அப்புறம் அதோடு வந்துட்டு 200 கிராம் பெருங்காயத்தூளும் சேர்த்திக்க போகிறோம். ஒரு வடை சட்டி வச்சு எல்லாம் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மிளகாய் நல்லா வறுத்து எடுத்துடலாம். வறுத்து எடுத்துட்டு தனியாக கொட்டி நல்லா வறுத்து எடுத்துடலாம். அடுத்து அதை வறுத்துட்டு பருப்பு வறுக்க போகிறோம். பருப்பும் நல்லா கொட்டி வறுத்துட்டு அதுவும் வந்துட்டு வெயிலில் கொட்டி நம்ம ஆற வச்சிடலாம். அதோட சீரக மிளகு வந்து நல்லா வறுக்கக்கூடாது, லைட்டாக வறுத்தா போதும், ஸ்மெல் வர மாதிரி வறுத்தா போதும். இதெல்லாம் வறுத்துட்டு நம்ம வெயிலில் நல்லா காய வச்சுட்டு எடுத்து ஆற வச்சுட்டு மெஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வர போகிறோம். இது எல்லாமே வறுத்துட்டு வெயிலில் காய போட்டிருக்கோம். ஏன்னா வெயிலில் காய போட்டால் தான் நல்லா காஞ்சிடுச்சுன்னா தூள் நல்லா நைஸாக வரும். அதோட எந்த இதுவுமே இருக்காமல் இருக்கும், பூச்சி வைக்காமல் இருக்கும். அதுக்காக வெயிலில் கொட்டி வறுத்த பிறகு வெயிலில் கொட்டி ஆற வச்சு அப்புறமா மெஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். தூள் பார்த்திங்களா நல்ல ஸ்மெல்லாக இருக்குது, நல்ல வாசனையாக இருக்குது. அதோட நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்குது.